11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றைக்கு பொதுத் தேர்வு ஆரம்பமாகுது. 10வதுக்கு அப்புறம் இடையில 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இருக்குது. இந்த பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த மதிப்பெண்களுடைய தேர்ச்சி மற்றும் உயர்கல்விக்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இதனுடைய மதிப்பெண்கள் மேற்கல்விக்கு உயர்கல்விக்கு எந்த விதத்துலேயும் பெரிய லெவலில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அதனால் இந்த தேர்வு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிற திறமை எப்படி இருக்குது, எவ்வளோ மதிப்பெண்களுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் பொதுத் தேர்வுக்கு தயாராக இருக்கிறீங்க, உங்களுடைய புரிதல் என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களால் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சொல்ல முடியும். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் மனநிலையோடு எடுக்காமல் கண்டிப்பாக அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எடுக்கணும். தமிழ் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பிழைகள் இல்லாமல் எழுதுறது தான். புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வினாக்களை தெளிவாக பார்த்துக்கிட்டு போயிருங்க. பிழைகள் இல்லாமல் எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களில் எடுக்க முடியும். உங்கள் அனைவருக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள்.